பழம்பெரும் மொழிகளில் இனிமையான மொழி நம் தமிழ் மொழி. அப்பேற்பட்ட மொழியை படைத்த படைப்பாளிகள் இன்றும் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கும் சிவனடியார்கள், புலவர் பெருமாள், பாவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாருக்குமே ஒரு பசி நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. கட்சி, அரசியல் கட்சி எப்படி உருவானதுன்றது பற்றி நான் சிம்பிளா சொல்றேன். நான் முன்னொரு காலத்துல கிராமங்கள், இந்த கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வெட்டுறதா இருக்கலாம், இல்ல தண்ணீர் தொட்டி கட்டுறதா இருக்கலாம், இல்ல ரோடு கட்டுறதா, இதெல்லாம் வந்து மக்களே வந்து ஒரு குழு அமைத்து தங்களுக்கு தேவையான வேலைகளை அவர்களே அதிலேயே ஒரு தலைவரை நியமித்து செய்து கொண்டு வந்தார்கள். இதே நாளடைவில் பெரிய அளவில் மாறி ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் என்ற பெயர்களில் மாறியது. அப்பேற்பட்ட அந்த அரசியல் கட்சிகளுக்கு நிறைய பேர் இன்று வந்து அரசியல் கட்சிகள் தொடங்குகிறார்கள். ஆனால் கொள்கைகள் கிடையாது. கட்சியை தொடங்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன கொள்கைன்றதை ஆராய்ச்சி செய்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தமிழோட ஈர்ப்பால் நான் இங்க வர நேர்ந்தது. அந்த கட்சியோட பெயரிலேயே தன்னுரிமை கொள்கையை கொண்டு வந்தாரு. தன்னுரிமை, நம்மளோட உரிமை என்ன அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் வேணும். நம்ம எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். அதில் நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டு வந்து பிடிக்கல, அந்த ஃபுட் வந்து நல்லா இருந்ததுனா தான் அடுத்த பிறகு நம்ம அங்கே போய் சாப்பிட முடியும். நல்லா இல்லைன்னா போகவே மாட்டோம். அந்த மாதிரி தான் அரசியல் கட்சிகளும் வந்து சரியான அரசியல் கட்சிகள் இல்லை அப்படின்னாக்கா நம்ம ஓட்டு போட்டு என்ன உபயோகம்? நாளுக்கு நாள் அவங்களுக்கு இன்னொரு அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு அடிமையாக தான் நம்ம வாழ்க்கையை நடத்தணும். ஸோ சரியான ஒரு அரசியல் கட்சிக்காரங்க வரும்போது நம்மளுக்கு அவங்களுக்கு ஓட்டு செலுத்தும் போது தான் அதுக்கு பலன் நம்மளுக்கு கிடைக்குது. அதை உணர்ந்து அனைவருமே சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு நாமே ஓட்டை அளித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கை. எப்படி நமக்கு நாமே ஓட்டை அளித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் கமிஷன் வந்து ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணி அந்த போர்ட்டல் மூலயமா எல்லாருடைய எலெக்ஷன் ஐடி கார்டையும் அதில் நம்பராக வரணும். அதன் மூலியமா இந்த ஒரு பேங்க்ல போய் ஒரு 100 ரூபாய் எடுக்கிறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வருது. அந்த ஓடிபி எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த வெப்சைட்ல மூலியமா நம்மளோட நம்பரை போட்டாவே அந்த நம்பர் வரணும். அதன் மூலியமா ஓடிபி வரணும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஓட்டை போட்டு எல்லாருமே சரியான ஒரு பாதையில செல்லணும். அப்போ வந்து யார் ஓட்டு போட்டாங்க எப்போ வேணாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த முறையை செயல்படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு போன்ற எழுச்சி போல நிச்சயமா ஒரு நாள் ஒரு எழுச்சி ஏற்படும். அப்போ நிச்சயமா இந்த விரைவு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து புலவர்களுக்கும், பாவலர்களுக்கும், அறிஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.